ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி டேட்ஸால் செய்யக்கூடிய ஒரு டேட் பர்ஃபி தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது நல்ல ஈஸியான ரெசிபி, அது நல்ல டேஸ்டான அல்வா அதுகள் மாதிரி நல்ல டேஸ்டான ரெசிபியும் கூட. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். டேட் பர்ஃபி செய்கிறதுக்கு டேட்ஸில் இருக்கிற அந்த சீட்ஸையும் அந்த மேல் இருக்கிற அந்த துண்டையும் எடுத்துடுங்க. இதை நான் காட்டுற மாதிரி நீங்கள் இதை எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளுங்கள். இப்போ டேட்ஸில் இருக்கிற அந்த சீடெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இதை நீங்கள் ஹாட் வாட்டர் இந்த கொஞ்சமாக தண்ணியை ஹீட் பண்ணி அதில் நீங்கள் இந்த டேட்ஸ்க்கு மேலே ஊற்றிக்கொள்ளுங்க. அப்போ தானே அது சாஃப்டாக வரும். அப்போ உங்களுக்கு இந்த கிரைண்ட் பண்ண போக்கல நல்லா கிரைண்ட் ஆகும். நீங்கள் தண்ணி மிச்சமாக ஊற்ற தேவையில்ல, நிறைய ஊற்ற வேணும். நீங்கள் கொஞ்சமாக அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு மாதிரி கொஞ்சம் லேசாக தண்ணியை ஊற்றிக்கொள்ளுங்க. நான் ஊற்றின அளவு இந்த அளவு ஈச்சப்பழத்துக்கு இந்த அளவு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கொள்ளுங்க. ஊற்றிட்டு அதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு போல் அது நல்லா ஊறுறதுக்கு விடுங்க. அதை இது நல்லா ஊறி ஆறினத்துக்கு பிறகு அதை ஒரு கிரைண்டர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது மாதிரி எல்லா ஈச்சப்பழத்தையும் நீங்கள் கிரைண்ட் பண்ணினதுக்கு பிறகு ஒரு தவாவில் கொஞ்சமாக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றிக்கொள்ளுங்க. நெய் இல்லாட்டி உங்களுக்கு பட்டரையும் ஊற்றிக்கொள்ளலும். பட்டரை ஊற்றி அது மெல்ட் ஆகினதுக்கு பிறகு அதில் நீங்கள் அந்த கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த ஈச்சப்பழத்தை டேட்ஸை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா நான் காட்டுற மாதிரி நல்லா அது ஒரு சைடுக்கு நல்லா பிறண்டு வாரத்துக்கு மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு இடத்துக்கு வார மாதிரி நல்லா திக்கான ஒரு பதத்தில் அதை நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி உங்களுக்கு எடுக்கும். இது குக்காகி கொண்டிருக்கிற இந்த டைமில் நீங்கள் கெஷு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கெஷுவை நல்லா இந்த கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் அதை உடச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் கெஷுவும் கெஷு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அது உள்ளே கடிபட போக்கில் தான் இந்த நல்ல டேஸ்ட்டாக நல்ல யம்மியாக இருக்கும். இப்போ இது மாதிரி இப்போ பாருங்கள், இது இப்படி எல்லாம் ஒரு இடத்துக்கு வார மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா இது குக் ஆகணும். நீங்கள் அது அடியில் பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஸ்பூன் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க. பிரட்டி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதில் நீங்கள் நட்ஸையும் போட்டு அந்த கெஷு நாங்கள் கட் பண்ணி வச்ச அந்த கெஷுவையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது நல்லா திக்காகி வந்ததுக்கு பிறகு அதை ஒரு இந்த பிளேட்டில் கொஞ்சம் பட்டரை தடவிட்டு இதில் போட்டுக்கொள்ளுங்க. இதை கையில் பிடிக்கிறதுக்கு ஏழுமான ஒரு சூட்டு பதத்தில் நீங்கள் இதை கையால் பிடிச்சி ஒரு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இதை நீங்கள் ஷேப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நீட்ட மாதிரி ஒரு இந்த ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு ஏழுமான மாதிரி ஒரு நீட்ட ஷேப்பில் தான் நான் இதை செஞ்சு கொள்ள போகிறேன். இந்த மாதிரி இதை நல்லா நீங்கள் உருட்டி இது பண்ணினதுக்கு பிறகு ஒரு ஒரு இந்த பேக்கிங் ஷீட்டில் சரி இல்லாட்டி ஒரு ஃபாயில் பேப்பரில் கொஞ்சம் கொக்கனட் துருவின கொக்கனட்டையும் கொஞ்சம் நட்ஸையும் இதில் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஷேப் பண்ணி எடுத்து இந்த டேட் பர்ஃபியை போட்டு நல்லா இந்த உருட்டி நல்லா இதில் எல்லா சைடுக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏது நாங்கள் இது செய்கிறேன்னு சொன்னால் இந்த நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா கட் பண்ணதுக்கு பிறகு சாப்பிட்றக்குள்ள பார்க்குறதுக்கும் நல்லா அழகாயிக்கும். அந்த இதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்கிறது. உங்கள்கிட்ட இது இல்லாட்டிலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சும்மா நட்ஸை மட்டும் தூவியும் உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணி இந்த ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளலும்.
இப்போ இந்த பேக்கிங் ஷீட்டு இதில் இந்த நான் காட்டுற மாதிரி இதை நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணிவிட்டு இது 2 சைடையும் டொஃபியை அது சுற்றுற மாதிரி 2 சைடையும் சுற்றி விடுங்க. சுற்றி விட்டுட்டு ஒரு 3 to 4 hours மாதிரி நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அதை வெட்ட போக்கல அதை கட் பண்ண போக்கல நல்லா கொஞ்சம் ஈஸியாக கட் ஆகி வரும். இப்போ இது ஆஃப்டர் ஒரு 3 hours 4 ஹவர்ஸ்க்கு பிறகு இதை நீங்களே கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண போக்கல நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை சாப்பிட போக்கல நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கொஞ்சம் திக்கான மாதிரியும் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை தான் முதல் டைம் என் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கண்டா ப்ளீஸ் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.